Hello students, welcome to our YouTube channel Easy Maths. So இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 11th mathsல exercise 2.3ல 6th sum. A manufacturer has 600 liters of a 12% solution of acid. Okay? How many liters of a 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 50% but less than 18%. அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் வந்து 600 லிட்டர்ஸ் வந்து வச்சிருக்காரு. அதுல 12% சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் வச்சிருக்காரு. இப்ப அதுல ஹவு many சொல்யூஷன் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன் மஸ்ட் பி ஆடட். ஏற்கனவே இருக்க லிட்டர்ல 30% ஆசிட் சொல்யூஷன் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம எவ்வளவு ஆசிட் கண்டென்ட் கூட்டணும் அப்படின்னா ரிசல்டிங் மிக்சர் மோர் தென் 30% ஆர் 18% உள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு லிட்டர் ஆட் பண்ணா அப்படின்னு மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. ஓகேவா, ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன் இருக்கிற மாதிரி ஓவரால் லிட்டர் சொல்யூஷன் கேட்கிறேன். கொஸ்டின் புரிஞ்சதா? சரி, இப்ப let x be the number of liters of the 30% acid solution to be added. இப்ப x தான் என்ன அப்படின்னா 30% சொல்யூஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லிட்டர்ஸ் இவ்வளவு லிட்டர்ஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 600, அது கூட நம்மளுக்கு x லிட்டர் ஆட் பண்ண போறோம். அது இதைத்தான் நம்ம டோட்டல் வேல்யூவா எடுக்கணும். ஓகேவா, 12% சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் இன் 600. ஓகேவா, 600ல 12% ஆசிட் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 12%னா 12 டிவைட் பை 100 நம்மளுக்கு இன்ட்டு 600. ஸோ இந்த ரெண்டு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 12 6 72 லிட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு வரும். ஓகேவா, இப்போ எனக்கு இதுல ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லெஸ் தேன் 15%, லெஸ் தேன் தானே வரும். ஸோ கொஸ்டின் பார்த்துக்கிடுவோம். more than 15%, less than 18%. ஓகேவா, ஸோ மோர் தேன் 15% சொன்னனால ஸோ நம்ம ஓவரால் டோட்டல் வால்யூம் லிட்டர் என்ன 600 பிளஸ் எக்ஸ்ல 15% இன்ட்டு அதோட மோர் தெனால கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 72. ஏற்கனவே இருக்க அந்த 72 லிட்டர் நம்ம பார்த்துக்கொள்ள ஆசிட் சொல்யூஷன், அது கூட 30% ஆஃப் அந்த எக்ஸ் கண்டென்ட் சொல்யூஷன்ல போடுறோம். ஓகேவா, கொஸ்டின் உனக்கு புரியுதா ஏன் இங்க 30% ஆஃப் எக்ஸ் கொடுக்குறோன்னு? இங்க வந்து 600 பிளஸ் எக்ஸ்ங்கிறது டோட்டல் வால்யூம்ல 15% இருக்கணும், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஆசிட் சொல்யூஷன் 72 லிட்டர். ஓகேவா, அந்த 70 லிட்டர் கூட பிளஸ் 30% ஆஃப் எக்ஸ். புதுசா வர நம்ம எக்ஸ்ல வேல்யூ கிடைக்கணும், அதுல 30% ஆசிட் சொல்யூஷன் இருக்கணும். அதனால 600 பிளஸ் எக்ஸ் 15%, நான் 15 டிவைட் பை 100 எழுதுறேன். 72 இங்கே பர்சன்டேஜ் 30 டிவைட் பை 100 எக்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன 15 உள்ள நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 15 இன்ட்டு 600 வந்து 9000 பிளஸ் 15x டிவைடட் பை 100 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இதை நான் இங்க விட மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா 7200, அதாவது 7200 பிளஸ் 30x டிவைடட் பை 100. ஸோ இந்த 100 டினாமினேட்டர் 100 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 9000 மைனஸ் 7200 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 30x மைனஸ் 50, அதாவது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வரேன். ஓகேவா, இந்த 15x அங்கிட்டு கொண்டு போறேன், இந்த 7200 இது கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 9000ல 7200 போச்சு அப்படின்னா 1800 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 30xல 15x போச்சு அப்படின்னா 15x. ஸோ ரிமைண்டர் இந்த 15 எங்கிட்ட கீழே கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 120. அப்போ 120 லிட்டருக்குள்ள இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா, செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா லெஸ் தென் 18%. அதனால லெஸ் தென் இதே மாதிரிதான் ஃப்ளோ நம்ம போட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணா இங்க எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 300. அப்ப நம்முடைய சொல்யூஷன் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 120 300. ஓகேவா, அதாவது பிட்வீன் ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா பிட்வீன் 120 லிட்டர் டு 300 லிட்டர். ஓகேவா, புரியுதா? அவங்க இந்த லிட்டருக்குள்ள நம்ம இருந்தா மட்டும் தான் 30% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஓகேவா, தேங்க்யூ.